ஹல்லேலூயா ஹalleluya ஹல்லேலூயா. සෙනඟව නැද්ද? ஆள் இருக்கீங்களா? සෙනඟ ඉන්නවද? ஆவிக்குரிய சபையில நம்ம ஆராதிக்கிறோம். ආත්මික සභාව තුල අපි নমස්කාර කරන්නේ. ஆவியில ஆராதிக்கணும். ආත්මේ নমස්කාර කරන්නේ. அல்லேலூயா ஹalleluya சொல்றது நல்லா எனர்ஜியா சவுண்டா சொல்லணும். ஹalleluya කියන්නේ දැඩිව කියන්න ඕන වචනයක්. ஹல்லேலூயா ஹalleluya ஹல்லேலூயா ஹalleluya. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. ස්වාමින් වහන්සේට මහිමය වේවා. தேவனுடைய வசனத்திற்கு நம்முடைய செவிகளை நாம் திருப்புவோம். දෙවියන් වහන්සේගේ වචනයට අපි සවන් දෙමු. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்க கேட்போம். මතේ සුභාරංචිය 9වෙනි පරිච්ඡේදයේ 3වෙනි පදයේ කියවමු. மத்தேயு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். සමාවෙන எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக் கொள்ள நினையாதீர்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று நீங்கள் சொல்லாதிருங்கள். ආබ්‍රහාම් අපගේ පියා කියලා කියන්න නැතුව ඉන්න. ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று யூதர்கள் பெருமையா சொல்லுவார்கள். යුදවරු කියනවා උඩංගු කමෙන් ආබ්‍රහාම් අපේ පියා කියලා. நாங்க யார் தெரியுமா? අපි කවුද දන්නවද? ஆபிரகாமின் சந்ததி, ආබ්‍රහාම්ගේ පරම්පරාව, யாக்கோபுடைய சந்ததி, යාකෝබ්ගේ පරම්පරාව, ஈசாக்கு எங்களுடைய முற்பிதா. ඊසාක් අපේ පියාණන්. இஸ்ரவேலர்களுக்கு அதுல ஒரு பெருமை இருந்தது. ඊශ්‍රායෙල්ට ඒක උඩංගු කමක් ඇටියට තිබුණා. ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்வதிலே பெருமை அடைந்தார்கள். ආබ්‍රහාම්ගේ දරුවන් කියන එකේ උන් ගෞරවය ලැබුවා. இப்ப யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறான், බෞතිස්ම යොහාන් කියනවා ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் என்று நீங்க சொல்லாதீங்கடா. ආබ්‍රහාම්ට දරුවන් කියලා ඔබ කියන්නට එපා. ஆபிரகாமுக்கு தேவன் கல்லுகளினாலே பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராக இருக்கிறார். ආබ්‍රහාම්ට ගල් වලින් දරුවන් ඇති කරන දෙවියන් වහන්සේ බලවත්ය. இஸ்ரவேலர்களே, யூதர்களே, நீங்கள் அல்ல பிள்ளைகள். ඊශ්‍රායෙල් යුදවරු ඔබ නෙවේ දරුවන්. ஏன் யோவான் ஸ்நானகன் அப்படி சொன்னான்? ඇයි යොහාන් බෞතිස්මයේම පැවසුවේ? இயேசுவும் அப்படித்தான் சொல்லுகிறார். ඒසුස් වහන්සේත් ඒම තමයි කියන්නේ. யோவான் எழுதின சுவிசேஷம், யோவான் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 33, 34 ஆகிய வசனங்களை கவனியுங்கள். යොහාන් සුභාරංචි யோவான் 8ஆம் அதிகாரம் 8වෙනි පරිච්ඡේදය 33, 34. 33වෙනි පදය 34වෙනි පදය. அவர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாய் இருக்கிறோம். நாங்கள் ஒரு காலம் ஒருவருக்கும் அடிமைகளாய் இருக்கவில்லை. விடுதலையாவீர்கள் என்று நீர் எப்படி சொல்லுகிறீர் என்றார்கள். நாங்கள் ஆபிரகாமின் சந்ததிகளாக இருக்கிறோம். අපි ආබ්‍රහාම්ගේ පරම්පරාවයි. நீர் எப்படி சொல்லுகிறீர் நாங்கள் அடிமைகள் என்று? අපි කොහමද වාල්ලන් කියලා ඔබ කියන්නේ? யூதர்கள் மற்ற இனங்கள் அடிமைகளாக பார்த்தார்கள் மற்ற இனங்களை. යුදවරු අනිත් ජාතීන්ව වාල්ලන් ඇටියට තමයි බැලුවේ. தேவனுக்கு நாங்கள் தான் பிள்ளைகள், மற்ற இனமெல்லாம் அடிமைகள் என்று நினைத்தார்கள். දෙවියන් වහන්සේට අපි පමණයි දරුවන්, අනිත් අය වාල් අය කියලා ඔවුන් සිතුවා. இயேசு சொல்லுகிறார், ඒසුස් වහන්සේ කියනවා நீங்கள் அடிமைகளாக இருக்கிறீர்கள், ඔබ වාල්ලන් ඇටියට ඉන්නවා. நீங்கள் பிள்ளைகள் அல்ல. ඔබ දරුවන් නොවේ. ஏன் இயேசு அப்படி சொன்னார்? ඇයි ඒසුස් වහන්සේ එහෙම කිව්වේ? 39வது வசனத்தை கவனியுங்கள். 39වෙනි පදය ඔබ අවධානය යොමු කරන්න. 39. அதற்கு அவர்கள் ஆபிரகாமே எங்கள் பிதா என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாய் இருந்தால் ஆபிரகாமின் கிரியைகளை செய்வீர்களே. நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாக இருந்தால், ඔබ ආබ්‍රහාම්ගේ දරුවන් ඇටියට ඉන්නවනම් ஆபிரகாம் செய்த கிரியைகளை செய்வீர்களே. ආබ්‍රහාම් කරපු දේවල් ඔබත් කරාවිනේ. சரிதானே? හරි නේද? அப்பா எப்படி இருக்கிறாரோ பிள்ளை அப்படித்தானே இருக்கும். තාත්තා කොහොමද ඉන්නේ? දරුවන් ඒ වගේ තමයි ඉන්නේ. அப்பா அவருடைய கேரக்டர் பிள்ளைக்கு உள்ளே இருக்கும். තාත්තගේ ගුණාංග ළමයි ඇතුළෙත් තිබෙනවා. இத நீங்க ஒத்துக்கிறீங்களா? මේක ඔබ පිළිගන්නවාද? தகப்பனை போலதான் பிள்ளை, தாயை போலதான் பிள்ளை. තාත්තා දෙමෝපියන් වගේ තමයි දරුවන්.
தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவார்கள், දෙමලෙන් කීමනක් தாய் තිබෙනවා. போல பிள்ளை நூலை போல சேலை. මව වගේම දරුවන් ඒ වගේම இப்ப நூல் சிவப்பா இருந்தா புடவையும் சிவப்பா இருக்கு. නූල රතු පාට නම් ඒකේ රෙද්දත් රතු පාටයි. நூல் என்ன கலரோ புடவை அந்த கலர். ඒ නූල මොන පාටද ඒ වගේම තමයි රෙද්දේ පාට. தகப்பன் எப்படியோ அப்படியே பிள்ளைகள். පියා කොහමද ඒ වගේම තමයි දරුවන්. இத நீங்க ஒத்துக்கிறீங்களா? මේක ඔයලා පිළිගන්නවද? கொஞ்சம் தலைய கிளைய ஆட்டி கைய கைய ஆட்டுங்கள, பொம்மை மாதிரி உட்கார்ந்து இருக்கிறீங்க. ඔළුව වනන්න අත වනන්න බෝනිකෙක් වගේ ඉන්නට එපා. இல்லையான்னு கேக்குறேன். ඔබ පිළිගන්නවද නැද්ද? ஒரு ஊர்ல එක ගමක ஒரு பயங்கரமான திருடன் இருந்தான். භයංකාර සොරෙක් හිටියා. பக்கத்து ஊர்ல ஒரு திருடி இருந்தா. ඒ අල්ලපු ගමේ ඔරකම් කරන කාන්තාවක් හිටියා. அந்த திருடிய இவன் கேள்விப்பட்டான், இப்படி ஒரு திருடி இருக்கிறான்னு சொல்லி. ගෑනු ඔරාගෙන මූට ආරංචියක් ආවා ඌට. அந்த திருடி இப்படி ஒரு திருடன் இருக்கிறான்னு அவ கேள்விப்பட்டா. ඇයට දැන මේ වගේ ඔරෙක් ඉන්නවා කියලා ඇයත් දැනගත්තා. இவன் என்ன யோசிக்கிறான், அவகிட்டயே நான் திருடுறேன் பாடுறான்னா. ඔව් මොනවද කල්පනා කරන්නේ, ඇය ගාවේ මං ඔරකම් කරන්නම් කියලා මූ හිතුවා. அவளும் அப்படித்தான் யோசித்தா. ඇයත් ඒව තමයි කල්පනා කරේ. அந்த திருடன் பைக்ல வர்றான், ඒ ඔරා බයික් එකේ එනවා. அந்த திருடி கார்ல வர்றான். ඒ සොරකම් කරන ගෑනු කෙනා කාර් එකෙන් එනවා. காரும் பைக்கும் அப்படி கிராஸ் ஆச்சு. කාර් එකයි බයික් එකයි එහෙම වෙන් වෙලා එහෙම දෙපැත්තට ගියා. அப்படி போய் ரெண்டும் கொஞ்சம் தூரம் போய் நின்றுச்சு. දෙකම ටිකක් දුර ගින් නැවතුණා. இந்த திருடி கையில இருக்கிற வாட்ச பார்த்து சந்தோஷப்பட்டா. මේ ඔරකම් කරන කාන්තාව අතේ තිබෙන උර්ලෝසුව බලලා සතුටු වුණා. இந்த வாட்ச் அவன் கையில இருந்தத கிராஸ் பண்ற நேரத்துல அடிச்சிட்டா. මේ අර ක්‍රෝස් අර ඒකේ අර මාරු වෙන ස්ථානෙන් ඒ උර්ලෝසුව ඔරකම් කරාය. அவ இவன் தான் கையில இருக்கிற வளையலை பார்த்து சந்தோஷப்பட்டான். මෝගේ අතේ තියෙන මලල්ල ගැන සතුටු වුණා. இந்த பெண்ணு வாட்ச திருடுற அதே நேரத்துல அவ கையில இருந்த வளையல அவன் திருடிட்டான். ඒ කාන්තාව උර්ලෝසුව ඔරකම් කරන ඒ වෙලාවෙම ඒ කාන්තාවේ අතේ තිබු වලල්ල ඔව් ඔරකම් කරා. ரெண்டு பேரும் ஒருத்தர்கிட்ட இருக்கிற பொருளை திருடிட்டாங்க. කෙනෙක් ගාව තියෙන භාණ්ඩය ඔරකම් කරා. திருடன் ரொம்ப ஆச்சரியப்பட்டான். එයා සොරා ආශ්චර්යමත් වුණා. பரவாயில்லையே, இந்த பெண்ணு நம்ம கிட்டயே திருடிட்டாளே. පුදුම වුණා, මේ කාන්තාව මගෙන් මොරකම් කරානේ. ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்தாங்க. දෙන්න බැලුවා. ஒருவர் நோக்கினார்கள். කෙනෙකුට කෙනා හොඳටම බැලුවා යොමු වෙලා. நோக்கியாவிலே பேசினார்கள். නෝකියා එකෙන් කතා කරා. லவ் பண்ணினார்கள், கல்யாணம் பண்ணினார்கள். ආදරය කරා, කසාදේ බැන්දා. 10 மாதம் கழிச்சு ஹாஸ்பிட்டல்ல குழந்தை பிறக்குது அந்த பெண்ணுக்கு. මාස 10ක් පස්සේ කාන්තාවට ළමෙක් ඉපදෙනවා. குழந்தை பிறந்த பொழுது அங்கே இருந்த ஒரு நர்ஸுடைய மோதிரம் காணாம போச்சு. දරුවා උපත ලබන විට නර්ස්ගේ අතේ තිබු මුද්ද නැති වුණා. எல்லாம் அங்க தேடி பார்த்தாங்க, மோதிரத்தை காணோம். හැමෝම හොයලා බැලුවා ඒ මුද්ද නැහැ. அப்ப சீஃப் டாக்டர் வந்தார். ලොකු දොස්තර ආවා. இந்த குழந்தை ஏன் கையை மூடி வைத்து இருக்கிறது, இந்த கையை அப்படி கொஞ்சம் திறந்து விடுங்கன்னாரு. ඇයි මේ දරුවා අත වාගෙනම ඉන්නේ, අත පොඩ්ඩක් දිග අරින්න කියලා කිව්වා. கையை திறந்தா கையில மோதிரம் இருக்கு. අත දිග ඇරපු ගම අතේ ඇතුලේ මුද්ද තිබෙනවා. தகப்பனும் தாயும் பக்கா திருடர்கள் என்றால் பிள்ளை பிறக்கும் போதே திருடனாக பிறக்கிறது. දෙමෝපියන් අම්බ ඔරු නම් දරුවා ඉපදෙන විටම ඔරෙක් ලෙස ඉපදෙනවා. ஆதாம் பாவம் செய்தான். ආදම් පව් කරා. அவனுடைய சந்ததிகள் எல்லாம் பாவிகளாகவே உலகத்தில் வந்தார்கள். ඔවුන්ගේ පරම්පරාව ආවේ පාපිස්ටයන් හැටියට ලෝකෙට. ஆகையினாலதான் இயேசு சொல்லுகிறார், யூதர்களே ஆபிரகாம் செய்த கிரியைகளை செய்யுங்கள். ඒක තමයි යේසුස් වහන්සේ කියන්නේ යුදවරුන්ට ආබ්‍රහාම් කරපු ක්‍රියාවල් නුඹලත් කරන්න කියලා. ஆபிரகாம் நீதிமானாக இருந்தான்.
ආබ්‍රහාම් ධර්මිෂ්ඨයෙක් உண்மை உள்ளவனாக இருந்தான். සැබෑවන්ත කෙනෙක් ඇටියට அவன் හිටියා. என்னை மகிமைப்படுத்தினான். මාව මහිමයටපත් කරා. என்னுடைய வார்த்தையின்படி நடந்தான். මාගේ වචනය අනුව ඌ ඇසුරුණා. நீங்கள் அப்படி இல்லை. ඔබ ඕම නෙවේ. ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் என்று சொல்லுகிறீர்கள், செய்கிறதெல்லாம் அநியாயத்தை செய்கிறீர்கள். ආබ්‍රහාම්ගේ දරුවන් කියලා කියනවා කරන හැම දෙයක්ම අයුක්ති දේවල්. ஆகவே பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான். පාපේ කරන හැම කෙනාම පාපිෂ්ඨයට ඌ වාල්ලෙක් හැටියට ඉන්නවා. இப்ப ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் என்று நீங்கள் சொல்லக்கூடாது. ආබ්‍රහාම්ට දරුවන් කියලා ඔබට කියන්නට බෑ. அதைத்தான் இப்பொழுது ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். ඒක තමයි ආත්මයන් වහන්සේ ඔබ දෙස බලලා කියනවා. தேவனுடைய பிள்ளைகள் என்று நீங்கள் சொல்லுகிறீர்களே, දෙවියන් වහන්සේගේ දරුවන් කියලා ඔබ කියනවනේ. உண்மையாகவே நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் தானா? සැබෑවන්තින් ඔබ දෙවියන් වහන්සේගේ දරුවන්ද? எத்தனை பேர் நீங்கள் உண்மையாய் தேவனுடைய பிள்ளைகளாய் வாழுகிறீர்கள்? සැබෑවන්තව කී දෙනෙක්ද දෙවියන් වහන්සේගේ දරුවන් හැටියට ජීවත් ரட்சிக்கப்பட்டவர்கள் වෙන්නේ? தேவனுடைய பிள்ளைகள். ගැලවීම ලැබපු අය දෙවියන් වහන්සේගේ දරුවන්. இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். යේසුස් වහන්සේ පිළිගත්තු අය දෙවියන් වහන්සේගේ දරුවන්. உங்களுடைய பிதா பரலோகத்தில் இருக்கிற பிதாவாக இருக்கிறார் என்று தைரியமா எத்தனை பேர் சொல்ல முடியும்? ඔබගේ පියා ස්වර්ගයේ වැඩවසන පියාණන් වහන්සේ කියලා ධෛර්යමන්කමින් කී දෙනෙකුට කියන්න පුළුවන්ද? நான் தேவனுடைய பிள்ளைன்னு சொல்றவங்க மட்டும் அப்படி கை தூக்குங்க பாப்போம். මම දෙවියන් වහන්සේගේ දරුවන් කියන අය පමණක් අත උස්සන්න. நானும் கொஞ்சம் பாத்துக்கிறேன் யாரு. මමත් පොඩ්ඩක් බලන්නම් කවුද Praise the කියලා. Lord. Praise the Lord. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluyaவே சொல்ல மாட்டேங்கிறீங்க. Hallelujahම කියන්නේ නැහැ. மெத்தடிஸ்ட் சர்ச், கேத்தலிக் சர்ச் மாதிரி இருக்குது. මෙතටිස් සභාව කතෝලික සභාවක් වගේ. එයාලා කියන්නේ නැහැ. இது ஆவிக்குரிய சபை. මේක ආත්මික සභාව. உங்க சர்ச்சுக்கு பேரே ரிவைவல், சவுண்ட் ஆஃப் ரிவைவல். சவுண்ட் இல்ல, ரிவைவல் இல்லைன்னா எப்படி? චර්ච් එකේ නම ඇවිල්ලා පිබිදීමේ අඬ. පිබිදීමක් නෑ, நல்லா අඬකුත් சவுண்ட் නෑ. அவர் அல்லையா சொல்லுங்க. සද්දෙන් හalleluya. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ස්වාමින් වහන්සේට මහිමය වේවා. இப்ப யூதர்கள் யாருடைய பிள்ளைகளாக இருந்தார்கள்னு வசனம் படிக்கிறீங்களா? වචනේ ඉගෙන ගන්නනේ යුදවරු කාගේ දරුවන්ද කියලා. யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 44வது வசனம். යෝහන් සුභාරංචි 8 වෙනි පරිච්ඡේදය 44 වෙනි පදය. யோவான் 8:44. යෝහන් සුභාරංචි 8:44. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள். இயேசு என்ன அழகா சொல்றாரு? යේසුස් වහන්සේ අලංකාරව කියනවා ලස්සනට. யூதர்களே, நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள் கிடையாது, பிசாசுடைய பிள்ளைகள். යුදවරු ඔබ ආබ්‍රහාම්ගේ දරුවන් නෙවෙයි, යක්ෂයාගේ දරුවන්. இப்ப நீங்க தேவனுடைய பிள்ளைகளா, சாத்தானுடைய பிள்ளைகளா? ඔබ දෙවියන් වහන්සේගේ දරුවන්ද සාතාන්ගේ දරුවන්ද? சாத்தானுடைய பிள்ளைகள் எல்லாம் கைவிட்டு அல்லையா சொல்லுவோம். සාතාන්ගේ ළමයි අත උස්සලා හalleluya කියමු. தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் கைவிட்டு அல்லையா දෙවියන් சொல்லுவோம். වහන්සේගේ ළමයි අත උස්සලා හalleluya. ஹalleluya. හalleluya. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்பது உண்மையானால் ඔබ දෙවියන් වහන්සේගේ දරුවන් කියන එක ඇත්ත නම් ஆபிரகாம் செய்த கிரியைகளை நீங்கள் செய்ய வேண்டும். ආබ්‍රහාම් කරපු ක්‍රියාවල් නුඹලත් කරන්නට ඕනේ. யூதர்கள் செய்யவில்லை. යුදවරු ඒක කරේ නැහැ. நீங்கள் செய்தால் ඔබ ඒ දේ කරොත් தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். දෙවියන් වහන්සේගේ ළමයි යන්ටියට ඉන්නවාය. ஒரு 3 வசனத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். වචන 3ක් මං ඔයාලට කියන්නට කැමතියි. ஆபிரகாம் என்ன செய்தான்? ආබ්‍රහාම් මොනවද කරේ? ஆதியாகமத்தின் புஸ்தகம், උප්පත්ති පොතේ ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் උප්පත්ති 13 වෙනි පරිච්ඡේදයේ 8வது வசனத்தை வாசியுங்கள். 8 වෙනි පදය කියවන්න. ஆபிரகாம் லோத்தை நோக்கி, ஆ, எனக்கும் உனக்கும் என்மைகளுக்கும் உண்மைகளுக்கும் வாக்குவாதம் வேண்டாம். வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். நாம் சகோதரர். අපට විවාද එපා, අපි සහෝදරයන්. ஆபிரகாம் சொல்றான், ආබ්‍රහාම් කියනවා நம்ம 2 பேரும் சண்டை போடக்கூடாது, අපි දෙන්න ගහ ගන්නට හොඳ නැහැ. நம்ம 2 பேரும் வாக்குவாதம் අපි பண்ணக்கூடாது, දෙන්න විවාද කරන්නට හොඳ நம்ம නැහැ. 2 பேருக்கும் பொறாமை கிடையாது. අපට ඉරිසියාවක් නැහැ. நீ வலது பக்கம் போனா நான் இடது பக்கம் ඔබ போறேன், දකුණු පැත්ත ගියොත් මම වම් පැත්තට යන්නම්. நீ வடக்க போனா நான் தெற்க போறேன். ඔබ වම් පැත්තට ගියොත් මම දකුණු පැත්තට යන්නම්. ஆனால் நம்ம 2 பேரும் சகோதரர்கள். නමුත් අපි දෙන්නම සහෝදරයන්. ஆபிரகாம் ආබ්‍රහාම් வாக்குவாதம் செய்யவில்லை. විවාද කරේ නැහැ. தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும் தெரியுமா? දෙවියන් වහන්සේගේ දරුවන් කොහොමද දන්නවද ඉන්නට ඕනේ? 2 பேர் வாக்குவாதம் பண்ணக்கூடாது. දෙන්නෙක් විවාද කරන්නට හොඳ නැහැ. வாக்குவாதம்னா ஆர்கியூமெண்ட்.
විවාදය ஆர்குமெண்ட் பண்ணக்கூடாது, විවාදය කරන්නට හොඳ தர்க்கம் නෑ. பண்ணக்கூடாது, විවාද කරන්නට හොඳ சண்டை නෑ. போடக்கூடாது. රණ්ඩු වෙන්නට හොඳ නෑ. ஏன் ஆபிரகாம் அப்படி சொன்னான்? ඇයි ආබ්‍රහාම එහෙම කිව්වේ? 7வது வசனத்தின் கடைசி பகுதியை கவனியுங்கள். 7 වෙනි පදයේදී අන්තිම කොටස ඔබ බලන්න. நம்மை சுற்றிலும் கானானியர்களும் பெரிசியர்களும் குடியிருக்கிறார்கள். අප වට කරලා කානානිවරු සහ පෙරිසිවරුන් ඉන්නවා. புறஜாதிகள் நம்மை சுற்றிலும் குடியிருக்கிறார்கள். අන්‍ය ජාතිකයන් අපව වට කරමින් ඒ ජීවත් වෙනවා. அவர்களுக்கு முன்பாக விசுவாசிகள் சண்டை போடக்கூடாது. එයාලා ඉදිරියේ ඇදහිලිවන්තයන් රණ්ඩු කරන්නට හොඳ නෑ. உங்க பக்கத்து வீடு எதிர்த்த வீட்டுக்கு முன்னாடி உங்க வீட்டுல சண்டை போட்டுக்கிட்டு இருக்க கூடாது. අල්ලපු ගෙදර ඒ වගේම ඉදිරියේ තියෙන නිවස ඉදිරියේ ඔබලා ගෙදර රණ්ඩු වෙන්නට හොඳ නෑ. காரணம் சபையில் இருக்கிற எல்லாரும் சகோதரர்கள் சகோதரிகள். හේතුව ඇවිලා සභාවේ ඉන්න අය සහෝදරවරු සහෝදරිවරුන්. இயேசுவை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். යේසුස් වහන්සේ පිළිගත්තු හැමෝම සහෝදර සහෝදරියන්. நீங்க ஒத்துக்கிறீங்களா? சபையில இருக்கிற எல்லாரும் என்னுடைய சகோதரர். ඔබ පිළිගන්නවද සභාවේ ඉන්න හැමෝම මාගේ සහෝදරිය සහෝදරයා කියලා? உண்மையை நீங்க ஏற்றுக்கொண்டீங்கன்னா பக்கத்துல சொல்லுங்க, யூ ஆர் மை பிரதர். ඇත්තෙන්ම පිළිගත්තොත් අත දීලා කියන්න මගේ ඔබ සහෝදරයා කියලා. நீங்கள் என்னுடைய சகோதரன். ඔබ මාගේ සහෝදරයාය. உங்களைத்தான் சொன்ன பக்கத்துல சொல்லுன்னு. ඔයාලට තමයි කිව්වේ අල්ලපු එක්කෙනාව බල්ලා කියන්න, ළඟ ඉන්න කෙනාව බල්ලා කියන්න. ஆட என்ன கீழ்ப்படிதல். ஆனா உங்களுக்கு இருக்கிற கீழ்ப்படிதல் இருக்க. ඔයාලට තියෙන කීකරුකම තියෙනවනේ. ஹalleluya. හalleluya. பழகல நீங்க. තාම ඉගෙන ගත්තේ නැහැ. பிரைஸ் தி லார்ட். praise the lord. அடங்கொப்புறானே. பிரைஸ் தி லார்ட். praise the lord. ஹalleluya. hallelujah. பக்கத்துல இருக்கிற ஆள சகோதரி சகோதரன் சொல்ல உங்களுக்கு அவ்வளவு வெக்கமா இருக்கு. ළඟ ඉන්න කෙනාව සහෝදරයා සහෝදරිය කියන්නේ ඒ තරම් ඔබ ලැජ්ජා වෙනවාද? நீங்க என்ன லார்டு லவக்கு தாசா? ඔබ ලාඩේ ලබක දාස්ත. வானத்துல இருந்தா வந்தீங்க. ඔබ ආසෙන් ඉඳන් ආවේ. இயேசுவினுடைய ரத்தம் என்னை கழுவினது, அதே ரத்தம் இவரையும் கழுவினது. යේසුස් වහන්සේගේ ලේ මාව සේදුවා, ඒ ලේම මෙයාවත් සේදුවාය. இந்த சகோதர உறவு எப்படி வரும்? මේ සහෝදර නෑකම කොහමද එන්නේ? ரத்தத்துல தான் வரும். ඒක ලේ වලින් තමයි එන්නේ. என்னுடைய தகப்பன் தாய் எனக்கு என்னை பெற்றது போல என் தம்பியை பெற்றெடுத்திருக்கிறார்கள். මාගේ දෙමව්පියන් මාව කොහමද උපදවා ගත්තේ? ඒ වගේම මාගේ මල්ලිවත් උපදවා ගත්තා. ஒரே ரத்தத்துல நானும் என் சகோதரனும் பிறந்திருக்கிறோம். එකම ලේ වලින් මායි මගේ සහෝදරයා ඉපදුනා. ஆகையினாலே ரெண்டு பேருக்கும் என்ன உறவு? சகோதர உறவு. දෙන්නටම මොකද්ද තියෙන නෑකම? සහෝදර නෑකමක්. இப்ப நம்முடைய சகோதர உறவு எப்படி வந்தது? අපේ සහෝදර නෑකම කොහමද ආවේ? இயேசு கிறிஸ்துவின் ஒரே ரத்தம் என்னையும் கழுவினது, அதே ரத்தம் இவரையும் கழுவினது. යේසුස් වහන්සේගේ සුද්ධ ලේවල මාවත් සේදුවා, ඒ වගේම මෙයාවත් සේදුවා. நம்ம எல்லாரும் இயேசுவின் ரத்தத்தில் கழுவப்பட்டபடியினால் நாம் அனைவரும் கிறிஸ்துவுக்குள் சகோதரர்கள். අපි හැමෝම යේසුස් වහන්සේගේ ලේවලෙන් සෝදපු නිසා අපි හැමෝම ක්‍රිස්තුස් වහන්සේ තුල සහෝදරයන්. இப்பயாச்சும் சொல்லுங்களேன் பக்கத்துல பார்த்து, நீ දැන් என் ළඟ சகோதரி. ඉන්න කෙනාව බල්ලා You කියන්නකො are මාගේ my brother, සහෝදරිය. you are my sister. ඔයා මගේ සහෝදරයා, ඔයා මගේ සහෝදරිය. இவங்களுக்கு தமிழ் சிங்களம் புரியாதோ? සිංහල භාෂාව දෙමළ භාෂාව දන්නේ නැද්ද මේ අයට? තේරෙන්නේ නැද්ද? என்ன லாங்குவேஜ் உங்களுக்கு? ඔයාලගේ භාෂාව කුමක්ද? பிரெஞ்சு, ෆ්‍රෙන්ච්, இங்கிலீஷ்? ඉංග්ලිෂ්. இல்ல என்ன லாங்குவேஜ் என்னன்னு கேக்குறேன். எனக்கு புரியல. භාෂාව කුමක්ද මට නම් තේරෙන්නේ නැහැ. தமிழ் எத்தனை பேருக்கு நல்லா தெரியும்? දෙමළ කාටද හොඳටම දන්නේ? I should understanding in Tamil. මම දෙමළ දන්නවා කියන අය. ஓகே, மீதி எல்லாம் சிங்களம். අනිත් ඔක්කොම සිංහල. Praise the Lord. praise the lord. Hallelujah. hallelujah. அடங்கொப்புறானே. அல்லேலூயாவே வர மாட்டேங்குது. நீங்களா சொல்லணும். வசனம் கேட்கும் பொழுது நீங்களா ஆவியில அல்லேலூயா சொல்லணும். ඔබ වචනේ අසන විට ආත්මයෙන් පිරීලා ඔබ හalleluya කියන්නට ඕනේ. நான் சொல்லியும் நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க. මම කියලත් ඔබ කියන්නේ නැහැ. இயேசு கிறிஸ்து உங்களை சகோதரர் என்று சொல்லி இருக்கிறார். යේසුස් වහන්සේ ඔබව සහෝදරයන් කියලා තිබෙනවා. எபிரேயர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். ඊබ්‍රු පොතේ දෙවෙනි පරිච්ඡේදයේ 11 වෙනි පදය. எபிரேயர் புஸ்தகம் 2:11. ඊබ්‍රු 2:11.
பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களும் ஒரே தேவனால் உண்டாயிருக்கிறபடியினால் அவர்களை சகோதரர் என்று சொல்ல இயேசு வெட்கப்படவில்லை. සුද්ධ පවිත්‍ර කරන කෙනයි පවිත්‍ර වෙන අයත් එකම දෙවියන් වහන්සේගේ දරුවන් නැටියට ඒ අයට සහෝදරයන් කියන්න යේසුස් වහන්සේ ලැජ්ජාවට පත් උනේ නැහැ. இயேசு உங்களை தன்னுடைய சகோதரர் என்று சொல்ல அவரே வெட்கப்படல. යේසුස් වහන්සේ ඔබව උන්වහන්සේගේ සහෝදරයන් නැටියට කියන්නට උන්වහන්සේ ලැජ්ජාවට நீங்க පත් என்ன උනේ නැහැ. பக்கத்துல இருக்கிற ஆளை சகோதரர்னு சொல்ல வெட்கப்படுறீங்க? ඇයි ළඟ ඉන්න කෙනාට යේසුස් සහෝදරයා වහන්සේ நீங்க කියන්න பெரிய ඔබ ஆளா? ලැජ්ජාව වෙන. යේසුස් වහන්සේට වඩා ඔබ මාත් කෙනෙක්ද? நீங்கள் ஆபிரகாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அப்படியானால் சொல்லாதிருங்கள். ආබ්‍රහාම්ගේ දරුවන් දෙවියන් වහන්සේගේ දරුවන් කියලා ඔබ කියන්නේ නැතුව ඉන්න. நீங்க தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறதாக இருந்தால் ஆபிரகாம் செய்ததை செய்யுங்கள். ඔබ දෙවියන් වහන්සේගේ දරුවන් කියලා කියනව නම් ආබ්‍රහාම් කරපු දේ ඔබත් කරන්න. ஆபிரகாம் தன்னுடைய சகோதரன் என்று லோத்துவை சொல்லி வாக்குவாதம் பண்ணாமல் விட்டு கொடுத்தார். ආබ්‍රහාම් තමන්ගේ සහෝදරයාට ලෝත්ට ඕව ඇවිල්ලා විවාද කරන්න නැතුව ඉඩ ඇරලා දුන්නා. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுங்க. කෙනෙකුට කෙනෙක් ඉඩ ඇරලා දෙන්න. ஒருத்தருக்கு ஒருத்தர் இடரலா இல்லாமல் சப்போர்ட்டா இருங்க. කෙනෙකුට කෙනෙක් ඒක පරීක්ෂාවක් වෙන්න නැතුව උදව්කාරයෙක් ඇටියට උදව් වෙන්න. ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யுங்க. කෙනෙකුට කෙනෙක් උදව් කරන්න. ஒருவருக்கு ஒருவர் நன்மை செய்யுங்க. කෙනෙකුට කෙනෙක් යාපත කරන්න. ஒருவரை ஒருவர் கனம் பண்ணுங்க. කෙනෙකුට කෙනෙක් ගෞරව කරන්න. ஒருவரை ஒருவர் புகழ்ந்து பேசுங்கள். කෙනෙකුට කෙනෙක් වර්ණනා කරලා කතා කරන්න. பிரதர் நீங்க ரொம்ப சூப்பர் பிரதர். බ්‍රදර් ඔයා හොඳයි. வெரி நைஸ் பாய். ඔයා හොඳ කොල්ලෙක්. சூப்பர் பாஸ்டர். හොඳ පාලකවරයෙක්. வாயில தானே பேச சொல்ல, சொத்தவா எழுதி கொடுக்க சொல்றேன். කටින් තමයි කතා කරන්න කිව්වේ. ඔයාගේ දේපලද ලියලා දෙන්න කිව්වේ. சகோதரன்னு நீங்க ஏன் சொல்லலைன்னு எனக்கு இப்பதான் புரியுது. සහෝදරයා කියලා කිව්වේ නැත්තේ ඇයි කියන එක දැන් තමයි තේරෙන්නේ. ஒருவேளை சொத்துல பங்கு கேட்டுருவாங்களோ? සහෝදරයා කිව්වොත් අපේ දේපල වලින් පංගුවක් ඉල්ලයිද? நீங்க யாரு சொத்தையும் யாருக்கும் கொடுக்க வேண்டாம். කාගේ දේපලත් කාටවත් දෙන්නට එපා. சும்மாவாச்சும் வாயில சொல்லி பழகு. නිකන්වත් කියලා පුරුදු වෙන්න. You are my brother. ඔයා මගේ සහෝදරිය සහෝදරයා. Number 2. දෙවනි වචනය. ஆதியாகம புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை கவனியுங்கள். උපති 14වෙනි පරිච්ඡේදය 14වෙනි පදය කියවන්න. ரொம்ப அழகா எழுதி இருக்கிறது. අලංකාරව ලියා තිබෙනවා. லோத்துவையும் அவருடைய குடும்பத்தையும் எதிரிகள் பிடித்து கொண்டு போய்விட்டார்கள். ලෝත්සා ඕගේ පවුලේ අයව සතුරන් අල්ලාගෙන ගියා. அப்படி எழுதி இருக்கு 14. தன் சகோதரன் சிறை கொண்டு போகப்பட்டதை ஆபிரகாம் கேள்விப்பட்ட போது தன் சகோதரன் சிறை பிடித்து கொண்டு போகப்பட்டதை ஆபிரகாம் கேள்விப்பட்ட போது තමන්ගේ සහෝදරයා සිර මැදිරියට අල්ලන් ගියයි කියන එක ආබ්‍රහාම් ඒක ඒ වචනය ඇසූ විට அவன் தன் வீட்டிலே பிறந்த கைப்படிந்தவர்களாகிய 318 ஆட்களுக்கும் ஆயுதம் தரிப்பித்து தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து ஆபிரகாம் என்ன செய்றார் தெரியுமா? ආබ්‍රහාම් මොනවද දන්නවද කරේ? தன்னுடைய வீட்டுல இருக்கிற வேலைக்காரர்கள்ல තමන්ගේ නිවසේ වැඩ කරන වැඩකාරයන් අතර 318 பேரை அழைத்து கொண்டு யுத்தத்துக்கு போறான். 318 දෙනෙක් කැඳවගෙන යුද්ධයට යනවා. வீட்டுல வேலை செய்கிற வேலைக்காரர்களை ගෙදර වැඩ කරන වැඩකාරයන්ව நான் கேட்கிறேன், 318 பேரு யுத்தம் பண்ணக்கூடிய வாலிபர்கள் அவன் வீட்டிலே வேலைக்காரராக இருந்தார்கள். 318ක් පමණ යුද්ධ කරන්න පුළුවන් තරුණයන් ඔහුගේ නිවසේ වැඩකාරයන් හැටියට හිටියා. அநேக பெரியவர்கள் இருந்தார்கள், බොහෝ වැඩිමල්ලා හිටියා. பிள்ளைகள் இருந்தார்கள், දරුවන් හිටියා. ஆயிரக்கணக்கான வேலைக்காரர்கள் ஆபிரகாமின் வீட்டில் இருந்தார்கள். දහස් ගණන් වැඩකාරයන් ආබ්‍රහාම්ගේ නිවසේ හිටියා. கொஞ்சம் யோசித்து பாருங்க, நீங்க யோசிப்பீங்கன்னு நினைக்கிறேன். නිකන් කල්පනා කරලා බලන්න ඔබ කල්පනා කරાવી කියලා මං හිතනවා. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ටිකක් හිතලා බලන්න. உங்க வீட்டுல எத்தனை வேலைக்காரங்க இருக்காங்க? ඔබගේ ගෙදර වැඩකාරයන් කීයක් ඉන්නවද? உங்க வீட்டுல කීයක් ඉන්නවද ඔබගේ ගෙදර? உங்க வீட்டுல நீங்க தான் வேலைக்காரி, கரெக்டா? ඔබගේ නිවසේ ඔබ තමයි වැඩකාරිය. வீட்டுல இருக்கிற
பெண்ணா இருந்தா நீ வேலைக்காரி, ஆணா இருந்தா வேலைக்காரன். நீங்க தானே உங்க வீட்டுல வேலைக்காரன் வேலைக்காரி. කාන්තාවක් වුණොත් එයා තමයි වැඩකාර කරන ஒரு කාන්තාව. ஒரு 10 ஆட்களுக்கு உங்க வீட்டுல வேலை கொடுக்க முடியுமா? அந்த அளவுக்கு நீங்க வசதியா? 10 දෙනෙකුට ඔබගේ නිවසේ වැඩ දෙන්නට පුළුවන් ඒ තරම් ඔබට පාසුකම් තිබෙනවද? ஆபிரகாம் 1000 பேருக்கு தான் வீட்டிலேயே வேலை கொடுத்தால் ஆபிரகாம் எவ்வளவு பெரிய பணக்காரன். ආබ්‍රහාම් දාස් ගණනට ගෙදරම වැඩ දුන්නත් කොතරම් පෝසත් මිනිස්සෙක්ද? ஏன் தேவன் அவனை அப்படி ඇයි ஆசீர்வதித்தார்? දෙවියන් වහන්සේ ඒ විදිහට ඔහු ආශිර්වාද කරේ? அவன் குணம் நல்ல குணம், ඔහුගේ ගුණාංග යහපත් ගුණාංග, நல்ல கேரக்டர். හොඳ ගුණාංග තියෙන මිනිස්සෙක්. அவன் தன் சகோதரனை சிநேகிக்கிறவன், ඔහු ඔහුගේ සහෝදරයට ප්‍රේම කරන කෙනෙක්. சகோதரனுக்காக யுத்தம் பண்ணுகிறவன். සහෝදරයා වෙනුවෙන් යුද්ධ කරන කෙනෙක්. 16வது வசனத்தை கவனியுங்கள். 16. 16 වෙනි පදයට பொருட்களையும் திருப்பிக் கொண்டு வந்தான். எல்லா பொருட்களையும் திருப்பி கொண்டு வந்தான். සියලුම භාණ්ඩ ආපහු මුදාගෙන ආවා. தன் சகோதரனாகிய லோத்தையும் அவனுடைய பொருட்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திருப்பிக் கொண்டு வந்தான். அவனுடைய பொருட்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் யுத்தம் பண்ணி எல்லாவற்றையும் மீட்டு கொண்டு வந்தான். යුද්ධය කළා ඔහුගේ සහෝදරයා ඒ හිටපු කාන්තාවන් සියලුම බඩු භාණ්ඩ ඔහු මුදවගෙන ආවා. அந்த தேசத்து ராஜா, மோவாப் ராஜா சொல்றான், ඒ දේශේ රජතුමා මෝවාප් ඌ කියනවා ஆபிரகாமே, ආබ්‍රහාම් ஜனங்களை மட்டும் கொடுத்துரு, இந்த பொருளெல்லாம் நீ எடுத்துக்கோன்னு சொல்றான். සෙනඟ මට දෙන්න, මේ භාණ්ඩ බඩු භාණ්ඩ ඔබ ගන්න කියලා ඌ කියනවා. என்ன தெரியுமா சொன்னாதபடிக்கு, நீ சொல்லாதபடிக்கு ආබ්‍රහාම්ව පෝසත් කෙනෙක් කැඩෙට වෙන ගන්න නැහැ කියලා ඌ කිව්වා. ஆபிரகாம் யாருடைய பொருளையும் எடுக்கவில்லை. ආබ්‍රහාම් කාගේවත් දේවල් ගත්තේ නැහැ. எவ்வளவு ஆசீர்வாதம் வந்தாலும் வேண்டாம் என்று சொன்னான். තරම් ආශිර්වාදයේ ඕ වෙත ආවත් ඒක එපායි කියලා කිව්වා. ஏன்னா கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், මක්නිසාද ස්වාමින් වහන්සේ මාව ආශිර්වාද தேவன் කළා. என்னோடு இருக்கிறார், දෙවියන් වහන්සේ මා සමග ඉන්නවා. தேவனுடைய ஆசீர்வாதம் எனக்கு போதும். දෙවියන් වහන්සේගේ ආශිර්වාදය මට සෑයේ. என்ன அருமையான கேரக்டர், குணம். කොතරම් ගුණාංග තියෙන මිනිස්සෙක්ද? யூதர்களுக்கு அந்த குணம் இல்லை. යුදවරුන්ට ඒ ගුණාංගේ නැහැ. தன் சகோதரனை மீட்டு கொண்டு வந்தான். තමන්ගේ සහෝදරයව මුදවගෙන ආවා. ஆபிரகாம் செய்ததை நீங்கள் செய்யுங்கள். ආබ්‍රහාම් කරපු දේ ඔබත් කරන්න. மூன்றாவதாக நீங்கள் கவனிப்பீர்களானால், තුන්වෙනි වචනය ඔබ අවධානය යොමු කරනවා නම් ஆதியாகம புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் උප්පත්ති පොතේ 18 වෙනි පරිච්ඡේදයේ 22வது வசனத்தை கவனியுங்கள். 22 වෙනි පදයට යොමු වෙන්න. அப்பொழுது அந்த புருஷர் ஆ, அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆ. ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். இங்கே சோதோம் கொமாரா பட்டணத்தை அக்கினியினாலே தேவன் அழிக்க போகிறார். සෝදොම් කුමරා කියන ඒ පටුන දෙවියන් වහන්සේ ගින්නෙන් පුච්චලා දමන්නට යනවා. அந்த பட்டணத்துல தான் தன் சகோதரனாகிய லோத்து குடியிருக்கிறான். ඒ දේශේ ඒ ස්ථානය තමයි තමන්ගේ සහෝදරයා ලෝත් ඒ ස්ථානයේ තමයි ජීවත් වෙන්නේ. தேவ தூதர்கள் சொல்லுகிறார்கள், දේව දූතයන් කියනවා இந்த பட்டணத்தை அக்கினியினாலே அழிக்க போகிறேன். මේ පටුන මං ගින්නෙන් පුච්චලා දමන්නට යනවා. ஆபிரகாம் என்ன யோசிக்கிறான்? ආබ්‍රහාම් මොනවද දන්නවද කල්පනා කරේ? ஐயோ, என் தம்பி அங்க இருக்கானே, මාගේ මල්ලියේ ඉන්නවනේ, என் தம்பி குடும்பம் அங்க இருக்கே, මේ මාගේ මල්ලිගේ පවුලේ ඒ ස්ථානයේ ඉන්නවනේ, ஐயோ அக்கினி இறங்குனா என் தம்பி அழிஞ்சிருவானே. මේ ගින්න බැසාවොත් මගේ මල්ලි විනාශ වෙයිනේ. கர்த்தரிடத்திலே ஆபிரகாம் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். ස්වාමින් වහන්සේ ඉදිරියේ ආබ්‍රහාම් යාඥා කරමින් ඉන්නවා. ஆண்டவரே, லோத்துவை நீர் காப்பாற்ற வேண்டும். දෙවියන් වහන්සේ ඔබ ලෝත්ව ආරක්ෂා කරන්නට ඕනේ. 50 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரோ? ධර්මිෂ්ඨයන් 50 දෙනෙක් හිටියොත් ඔබ විනාශ කරනවද? ஆண்டவர் சொல்றாரு, දෙවියන් වහන්සේ කියනවා 50 நீதிமான்கள் இருந்தா அந்த பட்டணத்தை நான் அழிக்க மாட்டேன். ධර්මිෂ්ඨයන් 50ක් හිටියොත් මම ඒක විනාශ කරන්නේ නැහැ. சோதோம் கொமாராவுல 50 இல்ல, සෝදොම් කුමාරා ධර්මිෂ්ඨයන් 50ක් නැහැ. 45 இருந்தா அழிப்பீரோ? 45ක් හිටියොත් ඔබ විනාශ කරනවද? 30 இருந்தால் அழிப்பீரோ? 30ක් හිටියොත් විනාශ කරනවද? 20 இருந்தால் அழிப்பீரோ? 20ක් විනාශ කරනවද? அங்க 5 நீதிமான்கள் கூட இல்ல. ඒ ධර්මිෂ්ඨයන් 5 දෙනෙක්වත් නැහැ. ஆகவே தேவன் சோதோம் கொமாராவை அழிப்பதற்கு இறங்கினார்.
දෙවියන් වහන්සේ සෝදම් කුමරා විනාශ කරන්නට වැසාවා. 4 நீதிமான்கள் தான் இருக்காங்க. 4 දෙනා ඉන්නේ ධර්මිෂ්ඨයන්. லோத்து, ලෝත්, லோத்துவின் மனைவி, ලෝත්ගේ භාර්යාව, 2 பெண் பிள்ளைகள். කාන්තා ළමුන් 2 දෙනෙක්. 4 பேரு தான். 4 දෙනෙක් තමයි. ஆனாலும் ஆபிரகாமின் ஜெபத்தை தேவன் கேட்டு 4 பேரையும் காப்பாற்றினார். ආබ්‍රහාම්ගේ යාඥාව අසලා ඒ 4 දෙනා දෙවියන් වහන්සේ ආරක්ෂා කරා. சகோதரனுக்காக ஜெபித்தான். සහෝදරයා වෙනුව ඔහු යාඥා කරා. எத்தனை பேர் சபைக்காக ஜெபிக்கிறீர்கள்? කී දෙනෙක්ද සභාව වෙනුවෙන් යාඥා කරන්නේ? மற்ற விசுவாசிகளுக்காக எத்தனை பேர் ஜெபிக்கிறீர்கள்? අනිත් ඇදහිලිවන්තයන් වෙනුවෙන් කී දෙනෙක්ද යාඥා කරන්නේ? நீங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறதினாலே ஆசீர்வதிக்கப்பட முடியாது. ඔබ වෙනුවෙන් යාඥා කරන නිසා ආශිර්වාදය ලබන්නට බෑ. என்ன ஆசீர்வதியும், என் பெண்டாட்டியை ஆசீர்வதியும், என் பிள்ளைகளை ஆசீர்வதியும். මාව ආශිර්වාද කරන්න, මාගේ භාර්යාව ආශිර්වාද කරන්න, මාගේ දරුවන්ව ආශිර්වාද அது කරන්න. ஜெபம் கிடையாது. ඒක යාඥාවක් නෙවෙයි. எத்தனை பேர் பாஸ்டருக்காக ஜெபிக்கிறீங்க? කී දෙනෙක්ද පාලකතුමා වෙනුවෙන් යාඥා කරන්නේ? உண்மையா கர்த்தர் பார்க்கிறார். සැබෑවින් දෙවියන් වහන්සේ බලාගෙන ඉන්නවා. Praise the Lord. praise the lord. நான் பலமுறை வந்திருக்கேன். මං කීප වතාවක් ඇවිත් තිබෙනවා. உங்க சபையில 2 முறை பிரசங்கம் பண்ணிருக்கேன். ඔබගේ සභාවේ දෙවතාවක් දේශනා කරලා තිබෙනවා. பைபிள் ஸ்டடி எடுத்திருக்கேன். බයිබල් ස්ටඩි ආරම්භ තියෙනවා. உண்மையாகவே எனக்காக ஜெபிக்கணும்னு உங்களுக்கு யாருக்காச்சும் என்ன வந்துச்சா? මං වෙනුවෙන් යාඥා කරන්න ඕනේ කාට හරි ඇඟීමක් ආවද? ஜெபம் பண்ணிருக்க மாட்டீங்களே. යාඥා කරලා නැතුව ඇතිනේ. பண்ண மாட்டீங்க. ඔබ කරන්නේ නැහැ. எப்படி பண்ணுவீங்க? කොහොමද කරන්නේ? உங்களுக்காகவே இன்னொருத்தங்கிட்ட ஜெபம் பண்ண கேக்குறீங்க. ඔබ වෙනුවෙන් තවත් කෙනෙකුගෙන් ආනවා යාඥා කරන්න පිණිස. எனக்காக ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். මං වෙනුවෙන් යාඥා කරන්න எனக்காக පාස්ටර්. ஜெபம் பண்ணுங்க මං பாஸ்டர். වෙනුවෙන් යාඥා කරන්න எனக்காக පාස්ටර්. ஜெபம் பண்ணுங்க මං பாஸ்டர். වෙනුවෙන් යාඥා කරන්න පාස්ටර්. அப்ப நீங்க எப்படி ஜெபிப்பீங்க? ඔබ කොහොමද යාඥා කරන්නේ? நீங்க இப்படி சொல்லுங்களேன் பாஸ்டர் கிட்ட. ඔබ පාස්ටර් ගාවට ගිහලා මේම කියන්නකෝ. எனக்காக நீங்க சாப்பிடுங்க பாஸ்டர். මං වෙනුවෙන් ඔබ කන්න පාස්ටර්. அல்லேலூயா. හලෙලූයා. எனக்காக நீங்க காஃபி குடிங்க பாஸ்டர். මං වෙනුවෙන් ඔයා කෝපි බොන්න පාස්ටර්. நான் சாப்பிடுறது இல்ல. මං කන්නේ නැහැ. நான் காஃபி குடிக்கிறது இல்ல. මං කෝපි බොන්නේ නැහැ. எனக்காக நீங்க குடிங்க பாஸ்டர். මං වෙනුවෙන් ඔබ බොන්න පාස්ටර්. அப்படி சொல்லுங்களேன். එහෙම කියන්නකෝ. அதெல்லாம் சொல்ல மாட்டீங்களே. එහෙම කියන්නේ නැහැ. அதெல்லாம் டைமுக்கு சாப்பிட்டுருவீங்க, டைமுக்கு நல்லா குடிப்பீங்க, වෙලාවට කනවා எல்லாம் බොනවා. டைமுக்கு உங்க காரியம் செய்வீங்க. වෙලාවට ඔබගේ දේවල් ඔබ කරනවා. ஜெபம் மட்டும் பாஸ்டர் பண்ணணும். යාඥාව විතරක් පාලකතුමා කරන්නට ඕනේ. நீங்க பண்ண மாட்டீங்க. ඔබ කරන්නේ නැහැ. சில விசுவாசிகள் සමහර ඇදහිලිවන්තයන් பாஸ்டர் ஃபாஸ்டிங் போட்டு எனக்காக ஜெபிங்க பாஸ்டர். මං වෙනුවෙන් නිරාර විඳන් යාඥා කරනවා. நான் பரோட்டா இறைச்சி தின்னுட்டு தூங்குறேன் பாஸ்டர். මං පරාට සහ මස් කාලා නිදා ගන්නවා. நீங்க ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். ඔබ නිරාර විඳන් යාඥා කරන්න පාස්ටර්. நீங்க நல்லா திம்பீங்க, ඔයාලා பாஸ்டர் හොඳට ஃபாஸ்டிங் කනවා. போட்டு ஜெபம் பண்ணணும். පාස්ටර් නිරාර විඳන් යාඥා කරන්නට ඕනේ. சரிதானா? இது சரியான்னு මේක கேட்கிறேன். හරිද කියලා අහන්නේ. ஊழியக்காரர்களுக்காக சபை விசுவாசிகள் தான் ஜெபிக்கணும். සේවකයන් වෙනුවෙන් සභාවේ ඇදහිලිවන්තයන් යාඥා කරන්නට ඕනේ. நிறைய பேருக்கு ஜெபம் பண்ணவே தெரியல. සමහර අයට යාඥා කරන්නම දන්නේ නැහැ. கருத்தாய் ஜெபிக்கணும். ඔබ கருத்தாய் மீனிங்ஃபுல் பிரேயர். ඔබ කරුණු no ඇතුව problem. යාඥා කරන්නට ඕනේ. உபவாசத்துல ஜெபிக்கணும். නිරාර විඳන් යාඥා කරන්නට ඕනේ. தேவ சமூகத்துல கண்ணீரோடு ஜெபிக்கணும். දේව சபை අභිමුඛයේ කඳුලින් යාඥා කරන්න ඕනේ. லோத்துவுக்காக ஆபிரகாம் பின்னும் கர்த்தருடைய சந்நிதியில் நின்று கொண்டு இருந்தான். ආබ්‍රහාම් ලෝත් වෙනුවෙන් දෙවියන් වහන්සේගේ අභිමුඛයේ සිටගෙන හිටියා. இதத்தான் செய்யுங்கிறார் ஆண்டவர். මේක තමයි දෙවියන් වහන්සේ කරන්න කියලා කියන්නේ. அப்பத்தான் நீங்கள் ஆபிரகாமின் சந்ததி, தேவனுடைய பிள்ளைகள். ඒ විට තමයි ඔබ ආබ්‍රහාම්ගේ පරම්පරාව සහ දෙවියන් වහන්සේගේ දරුවන්. ஹல்லேலூயா. හalleluya. Praise the Lord. praise the lord. சும்மா பேருக்கு சொல்லாதீங்க நான் தேவனுடைய பிள்ளை, நான் නමට தேவனுடைய කියන්න එපා මං பிள்ளை. දෙවියන් වහන්සේගේ දරුවෙක්, දෙවියන් වහන්සේගේ දරුවෙක් කියලා. இயேசு செய்ததை நீங்கள் செய்யுங்கள். යේසුස් වහන්සේ කරපු දේ ඔබත් කරන්න. ஆபிரகாம் செய்ததை அப்படியே இயேசு செய்தார். ආබ්‍රහාම් කරපු දේ ඒ වගේම යේසුස් වහන්සේ කරා. இயேசு உங்களை சகோதரர் என்று சொன்னார். යේසුස් වහන්සේ ඔබව සහෝදරයන් කියලා කිව්වා.
இயேசு சாத்தானோடு யுத்தம் பண்ணி உங்களை மீட்டு கொண்டார். ඒසුස් වහන්සේ සාතාන් සමග යුද්ධය කරලා ඔබව මුදව ගත්තා. இயேசு பரலோகத்திலே இப்பொழுது உங்களுக்காக ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறார். ඒසුස් වහන්සේ ස්වර්ගයේ ඔබ වෙනුවෙන් දැන් යාඥා කරමින් ඉන්නවා. இப்ப இயேசு பரலோகத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு? ඒසුස් වහන්සේ ස්වර්ගයේ මොනවද කරාගෙන ඉන්නේ? உங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ඔබ උදෙසා මැදිහත්කාරකම් කරනවා. ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். යාඥා කරනවා. இதைத்தான் ஆபிரகாம் செய்தான். මේක තමයි ආබ්‍රහාම් කරේ. ஆபிரகாம் யுத்தம் பண்ணி லோத்துவை காப்பாற்றினான். ආබ්‍රහාම් යුද්ධය කරලා යෝත්ව බේරගත්තා. இயேசு சிலுவையிலே அதைத்தான் செய்தார். ඒසුස් වහන්සේ කුරුසියේ ඒ දේ තමයි කරේ. ஆபிரகாம் தன்னுடைய சகோதரனை சகோதரன் என்று அழைத்தான். ආබ්‍රහාම් තමන්ගේ සහෝදරයව සහෝදරයා කියලා පිළිගත්තා. இயேசு அதைத்தான் செய்தார். ඒසුස් වහන්සේත් ඒ දේ තමයි කරේ. பிதாவுக்கு நான் மூத்த குமாரன், நீங்கள் எல்லாம் இளைய குமாரர்கள். මං පියාණන් වහන්සේට වැඩිමල් පුතා, ඔයාලා ඔක්කොම මාගේ සහෝදරයන් මල්ලිලා කියලා කිව්වා. ஆகவே நீங்கள் என்னுடைய சகோதரர் என்று இயேசு சொன்னார். ඒ නිසා ඒසුස් වහන්සේ කිව්වා ඔබලා සියල්ලම මාගේ සහෝදරයන් ஆபிரகாம் කියලා. செய்ததை இயேசு செய்தார். ආබ්‍රහාම් කරපු දේ ඒසුස් වහන්සේ කරා. இயேசு செய்ததை நீங்கள் செய்தால் ඒසුස් වහන්සේ කරපු දේ ඔබත් කෙරුවොතින් நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். ඔබ දෙවියන් වහන්සේගේ දරුවන්. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. சும்மா சர்ச்சில் வந்து உட்கார்ந்துட்டு போறதுல பிரயோஜனமே இல்லை. සභාවට ඇවිල්ලා නිකම් වාඩි වෙලා ඉන්න එකේ ගියේ එකේ කිසිම අර්ථයක් නැහැ. இந்த ஜவுளி கடை தெரியுமா? துணி கடை. துணி கடையில பொம்மைங்க பாத்திருக்கீங்களா? பொம்மைங்க රෙදි කඩවල වල ඔයාලා දන්නවනේ බෝනික්කෝ. அழகான ட்ரெஸ் போட்டு அந்த பொம்மை நிக்கும். ඔය ලස්සන ඇඳුමක් දාලා ඒ බෝනික්ක ඉටවලා තියෙනවා. அசையுமா? ඒක සෙලවෙනවද? பேசுமா? කතා කරනවද? சிரிக்குமா? ඉනා වෙයිද? ඕම බලන් හිටපුවතේ බලන් ඉන්නවා. அந்த மாதிரி தான் நீங்க இருக்கீங்க. ඒ වගේ තමයි ඔබලා ඉන්නේ දැන්. ஜவுளி கடை பொம்மைங்க. රෙදි කඩවල වල බෝනික්කන්. நான் சொல்றது புரியுதா? මං කියන දේ තේරෙනවද? நான் உங்களை திட்டுறேன், அது புரியுதா? මං ඔයාලට බයිනවා ඒකවත් තේරෙනවද? நான் திட்டுனா கூட ரொம்ப அழகா அமைதியா இருக்கிறீங்களே, பரவாயில்லையே. මං බැන්නත් ඔයාලා නිශ්ශබ්දව ඕම ඉන්නවනේ. හොඳයිනේ. ஆமென். ආමේන්. அல்லேலூயா. හalleluya. ரோசமெல்லாம் வரலையா உங்களுக்கு? சூடு சொரணை எல்லாம் இல்லையே? ඔබට කෝපේ එන්නේ නැද්ද? பரவாயில்லையே, ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்களே. ඔබ ආපත් සෙනඟක් ඇටියට ඉන්නවා. ரொம்ப நல்லவங்கப்பா, எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறாங்க. ආපත් සෙනඟ කොතරම් ගැව්වත් දරා ගන්නවා. ஒரு அல்லையா சொல்லுங்க சாமி. හalleluya. நாம் அனைவரும் அப்படி ஒருவருக்கு அம்மோம- ஒருவர் சகோதரர்கள். කෙනෙකුට කෙනෙක් සහෝදරයන්. சகோதரர்களுக்காக நீங்கள் பிரயாசப்படணும், உதவி செய்யணும். ඔබ සහෝදරයන් වෙනුවෙන් වේස වෙන්නට ඕනේ, උදව් කරන්නට ඕනේ. சகோதரர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணணும். සහෝදරයන් වෙනුවෙන් ඔබ යාඥා කරන්නට ඕනේ. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். ඔබ දෙවියන් වහන්සේගේ දරුවන්. ஆபிரகாமை போல நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ආබ්‍රහාම් වගේ ඔබත් ආශිර්වාදය ලබාවි. நிச்சயமாக ஆபிரகாமின் தேவன் உங்கள் தேவன். ආබ්‍රහාම්ගේ දෙවියන් වහන්සේ අනිවාර්යෙන් ඔබගේ දෙවියන් වහන්සේ. அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறவர். උන්වහන්සේ ඔබ ආශිර්වාද உன் කරන කෙනා. தேவைகளை சந்திக்கிறவர். ඔබගේ දේවල් සපයන කෙනා. உங்ககிட்ட தேவன் பெருசா ஒண்ணும் கேட்கல. දෙවියන් වහන්සේ ඔබගේ ලොකු දෙයක් ඉල්ලුවේ නැහැ. ஜெபம் பண்ணு, ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணு. කෙනෙක් කෙනෙක් වෙනුවෙන් යාඥා කරන්න. எனக்காக ஜெபம் பண்ணுவீங்களா? මං වෙනුවෙන් යාඥා කරනවද? கொஞ்சம் தலையை வச்சு ஆட்டுங்களேன் please. ඔළුවවත් තොල්ලන්න. வாயை திறக்காட்டி பரவாயில்ல, தலையை வாச்சு இப்படி කට ஆட்டு. විවෘත කරේ எனக்காக නැත්නම් ஜெபம் பண்ணுவீங்களா? මං වෙනුවෙන් යාඥා කරනවද? இல்ல இப்படி ஆட்டு. එක්ක මෙහෙම ඔල්ලන්න. மாட்டேன்னு இப்படி ஆட்டு. බෑ කියලා මෙහෙම ඔල්ලන්න. ஓகே பாஸ்டர், ஜெபிக்கிறோம்னு இப்படி ஆட்டு. ඕකේ පාස්ස යාඥා කරන්නම් කියලා මෙහෙම ඔලව. Praise the Lord. praise the lord. Hallelujah. hallelujah. சபைக்காக ஜெபிப்பீங்களா? සභාව වෙනුවෙන් යාඥා කරනවද? பாஸ்டருக்காக ஜெபிப்பீங்களா? පාලකතුමා වෙනුවෙන් යාඥා කරනවද? மற்றவர்களுக்காக ஜெபிப்பீங்களா? අන් අය වෙනුවෙන් යාඥා කරනවද? நீங்க அப்படி ஜெபம் பண்ணா தான் இந்த சேர்ல ஆத்துமாக்கள் வந்து உட்காருவார்கள். ඔබ එහෙම යාඥා කරොත් තමයි මේ සභාවට ඇවිල්ලා அநேக சகோதரர்களை ආත්මය ඇවිල්ලා கர்த்தர் වාඩි உங்களுக்கு தருவார். බොහෝ සහෝදර සහෝදරයන් දෙවියන් වහන්සේ ඔබට දේවි. இந்த கொழும்பு பட்டணத்தில் அநேக ஜனங்கள் எனக்கு මේ இருக்கிறார்கள். කොළඹ පටුන තුල බොහෝ සෙනඟ
මට ඉන්නවා. அவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட ඒ வேண்டும். හැමෝම ගැලවීමට පත් වෙන්නට ඕනේ. இந்த இடத்தை நிரப்ப මේ வேண்டும். ස්ථානය පුරවන්නට ඕනේ. விசுவாசிகள் ஜெபிக்கணும். ඇදහිල්ලෙන් යාඥා කරන්න. விசுவாசிகள் பிசாசோடு யுத்தம் பண்ணி ஜெயிக்கணும். ඇදහිලිවන්තයන් යක්ෂයා සමග යුද්ධය කරලා දිනන්නට ඕනේ. விசுவாசிகள் சகோதரத்துவத்துல வாழணும். ඇදහිලිවන්තයන් සහෝදර ඒ තුලින් ජීවත් වෙන්නට ඕනේ. ஒரு வசனம் சொல்லி முடிச்சிடுறேன். එක වචනයක් කියලා අමාර කරන්න. உங்களுக்கு தெரிஞ்ச வசனம் ඔයාලා දන්න වචනයක්. சங்கீதம் 133:1 மனப்பாடமா தெரியுமா? ගීතාවලිය 133 එක සහෝදර இதோ சகோதரர் ஒருமித்து ஒருமித்து வாசம் பண்ணுவது வாசம் பண்ணுகிறது எத்தனை நெருக்கமும் எத்தனை புழுக்கமுமாய் இருக்கிறது. ஓ அப்படி இல்லையா? நெருக்கம் புழுக்கம் அல்ல. சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமாய் இருக்கிறது. நன்மையும் இன்பமும்